ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாரன் vlogs. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ ரிசல்ட் இப்போது ரிசல்ட் வரப்போகுது. அது என்ன கதை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கோளாறுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போர்டு. அது உண்மை தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. அது தவறு நடக்கிறது தான், உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓப்பன் கோட்டா சில பேர் வெளியே போவாங்களா, இல்லை டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போவாங்களா அப்படின்றது தான் இதில் கொஸ்டின் மார்க்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025 எத்தனை வந்துச்சு, 2026 ரிசல்ட் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனைனா சாஃப்ட்வேரில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. யார்? போர்டு. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் பிரச்சனைன்னு சொன்னதுனால இப்போ திரும்ப அதை அழிச்சிட்டு திரும்ப புதுசாக விட போகிறாங்க. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டாவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நல்லது தான், பாதிப்பு இல்லை, நல்லது தான். ஆனால் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன், 100% உறுதி சொல்ல. வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியராக பாருங்கள், ஸ்லோவாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா இதிலே நம்பி உட்காந்துடக்கூடாது. நம்ம சைட்லேயும் ஒரு ஜாப் ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம சைடில் இன்கம் வர்றதுக்கு ரெடி பண்ணணும். அதனால் சொல்கிறேன். ஏன்னா இப்போது இங்கே மார்க் அதிகமாக இருந்தீங்க பிரச்சனை இல்லை. பார்டரில் இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. சொல்கிறேன். இப்போது டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா இவர் மார்க் 91, சரியா? இவர் 95. அவங்க வேக்கன்சி தகுந்த மாதிரி 1:5 சொல்லி எடுத்துட்டாங்க. அது பிரச்சனை இல்லையா? இவங்க நம்பர் இருக்குது, ஆனால் இவங்க நம்பர் இல்லை, சரிங்களா? இப்போ இவங்க நம்பர் இருக்குது, ஆனால் இவங்க நம்பர் இல்லை. இப்போ என்னென்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா அவங்க கட் ஆஃப் வச்சு கரெக்டாக எடுத்துட்டாங்க. ஆனால் ஓப்பன் கோட்டாவுக்கு என்ன கட் ஆஃப் வரப்போகுது, என்ன கட் ஆஃப் வச்சு எடுத்தாங்க அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறி. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எல்லாருக்கும் உண்டு. ஃபிசிக்கல் 100% கேண்டிடேட்ஸுக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு, சரிங்களா? அதனால் இப்போது ஓப்பன் கோட்டா வெளியே அனுப்பிட்டு அந்த கட் ஆஃப் இருக்கு இல்லையா, 95 இருக்கு இல்லையா, அவங்கள தூக்கி உள்ளே கொண்டு போவாங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா. இதுதான் உண்மை. இதுதான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். இப்போது ஓப்பன் டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் 91 எடுத்தவங்க உள்ளே இருக்காங்க. நான் அதே டிபார்ட்மெண்ட் 95 எடுத்து வெளியே இருக்கேன். அப்படின்னா இதை கரெக்டாக எடுத்துட்டாங்க, இதை கரெக்டாக எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, ஓப்பன் கோட்டாவை தான் ஒரு சில பேரை மார்க் கம்மியாக வந்தவங்க எடுத்துருக்காங்க, உள்ளே போயிருக்காங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டா அதிகமாக எடுத்தும் வெளியே இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ்லாம் ஓப்பன் கோட்டாவாக கன்வெர்ட் பண்ணி எடுத்தாங்களான்னு தெரில. அதே சமயத்தில் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல நமக்கு. சாஃப்ட்வேர் பிரச்சனை முடிஞ்சு, அவ்வளோதான். இதில் நான் சொல்லிட்டேன், டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கம்மியாக எடுத்துள்ள இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது டிபார்ட்மெண்ட் கோட்டாவை கரெக்டாக எடுத்துட்டாங்க. அவங்க கட் ஆஃப் வச்சு அவங்களோட ஏற்ற மாதிரி கரெக்டாக உள்ளே போயிருக்காங்க. ஆனால் இதில் யாருக்கு பிரச்சனை வரும்னா, கண்டிப்பாக ஓப்பன் கோட்டாவுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? எதுக்கும் ரெடியாக இருந்துக்குங்க, அதுவும் ரெடியாக இருங்க. எதுவும் எடுக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் வெளியே வர சான்ஸ் கம்மி தான், 20% தான் கம்மி வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓப்பன் கோட்டா வெளியே வர 80% வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சொல்ல வர்றது என்னென்னா, இதான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க ரிசல்ட்டு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் பிசி கட் ஆஃப் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம சேனல் பிசி ஓவரால் கட் ஆஃப் இருக்குது. உங்கள் ஃபிசிக்கல் கட் ஆஃப் வச்சு எத்தனை மார்க் ஃபிசிக்கலில் போட்டால் உள்ளே போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். கிளியராக பாருங்கள். சொல்கிறோம், 1000 சொல்லிட்டோம், கமெண்ட் சிம்பிளி வச்சுட்டு போட்டோம், இல்லை ஏதாவது பண்ணிட்டோம். என்னை பொறுத்தளவுக்கு நான் உண்மையாக நேர்மையாக சொல்லியிருக்கேன். இவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. மற்றபடி ஏதோ சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோ தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்கள பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் நெகட்டிவாகவே தாட் பண்ணிகிட்ருப்போம். அந்த தாட்டு நமக்கு ஒரு பெரிய நோயாக டிசீஸாக உண்டாகலாம். அதனால் பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவ் வைப்பாக இருங்க.
நல்லது நினைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். லவ் யூ ஆல். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஷேரிங், சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.